காஃபி போசா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சட்டம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். ஆனா இதை பெரும்பாலும் நாம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இதை வந்து பாருங்க, காஃபி போசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் அப்படின்னு பேரு. ஸோ இந்த சட்டம் 1974 இந்திரா காந்தி கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டத்தின் கீழ் ஒருவர் எப்படி கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது அந்நிய செலாவணி பணத்தையோ அல்லது தங்கத்தையோ அல்லது போதைப் பொருளை எதையோ கடத்திட்டு வராரு அப்படின்னா அவரை அந்த ஏர்போர்ட்ல வச்சு பிடிச்சிருவாங்க. அவர் மீது இந்த காஃபி போசா சட்டம் போடப்பட்டால் அவரால் ஓராண்டுக்கு ஜாமீன்ல வெளிவர முடியாத ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அந்த அடிப்படையில சமீபத்துல பெங்களூர்ல ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய ரன்யா ராவ் அப்படிங்கிறவங்க கடந்த ஒன் இயர் முன்னாடி கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்க விடுதலை ஆயிருக்காங்க. அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு.